ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க உங்களோட ஹர்பாஸ். சமையல் பார்த்துருப்பீங்க. மூணார் கிளம்பிட்டோம் ஃபைனலி. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் எல்லாமே செட் பண்ணியாச்சு, மருதாணியும் வச்சாச்சு. பாப்பாவோட பர்த்டே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்கள் மூணார் போகிறோம். ஸோ நல்லா செம்ம ஃபன்னாக இருக்கும். இது வந்து இதுலேயே சொல்லிடலாம் வீடியோ என்னென்ன வரும். நம்ம கூட டீம் வேறு வர்றாங்க, அதை அங்கே போய் காட்டுறேன் யாரையா வர்றான்னு. ஸோ இது என்ன வீடியோனா மூணார் போகிற வீடியோ, பர்த்டே விலாகு, அவங்களோட ரெசார்ட், இது எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டே அலர்ட்டாக இருங்க, எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டி விடு என்னைய, அதோட நானே வந்துடுவேன். ட்ரிப்பு போனால் சும்மா நினச்சிக்கிட்டியா நீ? அது எவ்வளோ இது இருக்கு. 2:30 மணி வரைக்கும் வச்ச மெஹந்தி எல்லாம் போகுது. வா 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 வா. ஸோ கைஸ் அப்படியே கிளம்புறோம். பின்னாடி இழுக்குதுடா, நீ உட்காந்துனா கட்ட வந்துடும் அதில். ஸோ கைஸ் நம்ம வண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பேக் இருக்கு, எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். டிராவலர் வந்து இப்போயே தொங்கிருச்சு, கிளவி. சரி ஓகே 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 போகலாம் போகலாம் போகலாம். சரி என்ன கருவாட்டிச்சிருக்கி, நல்லா இருக்கா ரைடு? ஆசைப்பட்டிய இங்கே ஒரு எங்க பிறந்த நாள் பிள்ளை, பிறந்த நாள் பிள்ளை. 5 மணிக்கு கிளம்புறேன்னு 7 மணிக்கு கிளம்பி வெயிலே வந்துருச்சுடா. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ரோடு எப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ பொள்ளாச்சி தாண்டி நிற்கிறோமா, இந்த பக்கம் போனோம்னா திருப்பூர், அப்படியே போயிட்டு காங்கேயம், கொடுமுடி அந்த மாதிரி. நம்ம இந்த ரோட்டில் பழனி, அப்படியே கரெக்டாக சூரியன் பாருங்க எப்படி அடிக்குதுன்னு நேராக தெரியுதா? வியூ செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய்க்கலாம், ஏன்னா இப்போ தான் எடுத்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இடையில நிற்கலாம் கொஞ்சம். எனக்கு எப்படா இந்த மலையேற ரோடு வருன்னு இருக்கு. ஸோ அது இல்லாமல் எனக்கு வயிற்ற கலக்குது, அதே ஒரு பெரிய. நேத்து ஒரு பெரிய மேட்டர் நடந்துச்சு, ஆத்தாடி அதை மறக்க முடியாது. அது என்னன்னு முடிய போகும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா அது செம்ம ரிஸ்கா இருந்துச்சு, அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ கடைசியில நாங்க என்னன்னு சொல்றேன், ஏன்னா இப்ப அவங்களும் வந்துருவாங்க, நம்மளும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? மறக்காம பாருங்க. ஹாய் சொல்லு, இங்க பாரு. ஹாய். சரி ஓகே, தூக்கத்துல இருக்கா, நான் அப்படியே மெதுவா போகலாம். வீடியோ பாருங்க, கண்டினியூ பண்றோம். அப்படி பாருங்க, ஜாலியா இருக்கு. கிளவிதான் உட்கார்ந்து ராலி வரும்போது பயமா இருக்கு, ஆடி ஆடி வருது எல்லாம். அப்படிதான். ஓகே गाइस, போயிட்டு பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கா. மலை ஏறும்போது கண்டிப்பா காட்டுறேன், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. गाइस நாங்க வந்துட்டு ஆரியாஸ்க்கு சாப்பிட வந்திருக்கோம். இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்கு. கரெக்டா இப்ப நாங்க உடுமல்பேட்டையில நிக்கிறோம். எங்கேயுமே நிக்கல, ஆனா இதுக்கு அப்புறம் நான் போயிருப்பேன். சரி கொஞ்சம் எதுக்குன்னு தெரியல, நாங்க கூட வர பார்ட்னரும் வரல. ஆமா, அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ரோடு தான், அப்படியே போனோம்னா அந்த தெரியுது மலை, கேமரால தெரிய மாட்டேங்குது. நான் வந்து மருதாணி வச்சிருக்கனால அதை காட்டிட்டே இருக்கேன். வேஸ்ட் பண்ணிட்டாங்க ட்ரெஸ் எல்லாமே, எல்லா பக்கமும் ஒட்டிருச்சு. இவ ட்ரெஸ் இது முடியல, ரொம்ப இது பண்ணிட்டா. ஸோ இது இந்த கடையை விட்டோம்னா அடுத்து கொஞ்சம் எல்லாமே மழை ஸ்டார்ட் ஆயிரும். அதனால சாப்பாடு பிரேக் எடுத்துட்டு இங்கே விட்டோம்னா டைரக்டா நம்ம அடுத்து மூணார் தான் போகும்போது. ஜஸ்ட் நாங்கள் அங்கங்கே நிப்பாட்டி வந்திருக்கோம். கரெக்டாக 6:45 எடுத்தோம். 7, 8 இருக்கும் தெரியல, சம்திங். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கே வந்திருக்கோம். எங்கேயுமே நிப்பாட்டில, வெரைட்டி வந்ததுதான். இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிப்பேன். இருந்தாலும் இந்த யானை பேக்கை போட்டு நான் நிக்கிறேங்க, பசிலாம் இல்லடா. பாப்பாக்காக கொஞ்சம் பாக்குறேன். அந்த பேக் நீ பின்னாடி பிடிச்சி இழுக்குது. கண்டிப்பா வீடியோ பாருங்க, லைவ் லொகேஷனே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பேக்ரவுண்ட்லாம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, உண்மையாவே செம்மையா இருக்கு. சரி வாங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடலாம். போ அரஃபா. என்னடி இப்ப கார் அடிச்சு கிராஷ் பண்ணி விட்டுறாத. ஆமா இரு, அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியல, பாத்துக்கிறோம். அம்மா அடிப்போம் சாப்பாடு, அவங்க வரட்டும். அம்மா பொண்ணுக்கு சாப்பாடு மட்டும் இருந்தா போதும். ஆரம்பிச்சுட்டாங்க துப்புறதுக்கு. இட்லியா? துப்ப விடாத ஆள போச்சு. நீங்க கிளம்புறதுக்கே 10 மணி ஆயிருங்க. கிளம்புறது வெளுத்து போய் செக் இன் பண்ண. ஹெரா ஹெரா கூட்டம் வந்துருச்சு. ஹெராமா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய், அவ்வளோதான். வேணாம் விட்டுரு. ஒரு அளவுக்கு சாப்பிட்டுருங்க. வந்து சாப்பிட்டாச்சு. இங்க வலிச்சு நக்கிட்டு இருக்கா பாரு. அரப்பா கிளம்ப மனசு இல்லையா? எத்தனை மணிக்கு போறது? என்னடி வலிச்சு நக்கிட்டு இருக்க? அங்க ஒண்ணுமே இல்ல இலையில. ஏய் நக்கீரர் பரம்பரையா, அதனால நக்கீரர் நக்கீரே தெரிவியா? ஒரு காஃபி சொல்லியாச்சு. நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். நான் என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேன். உனக்கு அங்க வாங்கி தரேன் பிரியாணி. சரியா? டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். செக் இன் பண்ணணும்ல. சரி போயிட்டோம். ஸோ கைஸ் ஃபைனலாக கிளம்பிட்டோம். இந்த பக்கம் திரும்ப தான் கரெக்டாக இருக்கும். பாரு இப்போ பாரு, இது அரஃபாவா? வா வா, ஃபைனலாக வந்துட்டாங்க.
எத்தனை மணிக்கு வர்றாங்க? 4 மணிக்கு முடிச்சு வர்றாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. இவங்க தான் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் காட்டிக்கிட்டே இருந்தல. ஆமா மெஹந்தி போட்டு பைக் இதாயிருச்சு, ட்ரெஸ் இதாயிருச்சு. பாய் சொல்லுங்க. ஸோ நம்ம இவங்களோட தான் போகிறோம் மூணாறுக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். இவங்க தொல்லை தாங்க முடியல. இவங்க 2 பேரும் தொல்லை ஒரே ஹைஃபை கொடுக்குறது ஹக் பண்ணுறது மாதிரி. சரி கிளம்பலாமா? சரி அப்படியே போயிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காட் ரோடு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அரஃபா ஓகேவா? போடா வெயில் வருதுடா. 5 மணிக்கு கிளம்புறோம். பாவம் அவளால மூட்டையை சுமக்க முடியல. பின்னாடி 2 இட்லி வாங்கிட்டு இது எத்தனை கிலோ வெயிட்னே இதெல்லாம் தூக்க வர்றான். சைடுல போடுமால ரைட் நீ புடிச்சுக்காம ரைட்டா வாய்க்கு நடக்கும். गाइस फाइनली ரோடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். வேற லெவல் गाइस. தப்புங்க. பாப்போம் யானை வரும்னு போட்டிருக்கு. யானை வருதா இல்ல அட்லீஸ்ட் பூனையாவது வருதான்னு பாப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏ உருமுது பைக்கு. கியர் மாத்தாம போன அப்படி இருக்கு. குரங்கு பார்த்துருக்கேன். ஒரே ஒரு குரங்கு நான் உங்களுக்கு காட்டலை. ஸோ 3 குரங்கு பார்த்தேன். ஒரு குரங்கு தான் நின்றுச்சு. நீ மெண்டல் மாதிரி பேசுகிறேன். சாப்பிடுச்சு. யாரோட குரங்குங்கிற குரங்கு. ஆனால் பேக்ரவுண்டு அந்த இடம் எடுக்கல. கண்ணாட நேரம் போயிட்டு காட்டுவோம் போல. சூப்பராக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. ஆனால் கண்ட இடத்துலலாம் ஸ்பீட் பிரேக்கர் நான் காட்டு பாருங்க. கேளுங்க. தெரியுது அங்க பாரு. ஆனா தண்ணி தான் இல்ல. சுத்தி காட்டு அப்படியே. செம்ம இது. ஐயோ ஆனா கொஞ்சம் வறண்டு இருக்கு. ஆனா போக கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. என்ன வியூஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? சரி வியூ பாத்தீங்களா? இது ஒரு கடை. கூட வந்தவங்க எல்லாம் ரொம்ப இதாயிருச்சு. ஊட்டிக்கு போல இதாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஊட்டி மாதிரி இல்லை மூணாறு. இங்க டவர் இல்லை. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா மறக்காம கேஷ் கொண்டு வந்துருங்க கையில. டவர்லாம் இல்லை. கண்ணூரா? மறையூர். அப்படியே வெளியே காட்டுறேன் இதோட கடையோட வியூ. ஸோ இதுதான் அந்த கடை. நம்ம பைக் இந்த நிற்கிது. இந்நேரம் செக்இன் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் எங்கே கொஞ்சம் டைம் ஆனதால செக்இன் பண்ண முடியல. கொஞ்சம் 1.5 hour லேட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். அரஃபா வேறு எதுவும் கிளம்பலாமா? உங்களை தேடி வந்துட்டு இருந்தோமா, அங்க மறந்துட்டோம். ஹீல்ஸ் ஏறும்போது அப்படியே மறந்து. சரி ஓகே. இங்க பாருங்க பார்க்கதே எப்படி இருப்பா. ஆனா ஓகே தின்ட்டுறா. 2 இட்லிக்கும் ஓகே கண்டி சம்பந்தம். அதை விட்டு நிறைய இது இருக்குது கடையில். அது மாதிரி சொல்ல ஓகே வாங்கி தின்ட்டுறா அவரு. ஸோ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இன்னும் வந்து 1.5 மணி நேரம் இருக்கு. மழை என்னடி ஏற போறோமா? 3 நாளைக்கு எனர்ஜி ஏற்றுறேன். இதில் வந்து எனர்ஜிலாம் இருக்கு. சரி ஓகே. இத்துடன் விளையாடி செய்ய முடியாது. நாங்கள் போக கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ் மறையூர் வந்துட்டோம் கரெக்டாக. இங்கே பார்த்து நாங்கள் நிப்பாட்டினோம். இங்கே பாருங்களேன். நீ மூட்டை என்ன பூடு. மறையூர் பூடு. போகும்போதே பூடு வாங்கிட்டு போகணும். பூண்டு குழம்பு. ஏண்டி ஊரில் எவ்வளோ பூடு இருக்கு.
அது வாங்காம இங்க இருந்து வாங்கிட்டு போகலாம். இது போகும்போது கண்டிப்பா சாக்லேட் வாங்கணும். நாங்க காட்டுறதா இருக்கு சாக்லேட். இந்த முன்னாடியே இருக்கு சாக்லேட் ஃபேக்டரி. நாங்க எல்லாமே ஏன்னா அது ஷாப்பிங் பண்ணுவோமா? பண்ணுவோம். அது எல்லாமே vlog வேணா எடுக்கலாம் நம்ம. நாங்க காலைல 8 மணி 6 மணிக்கு கிளம்பணும். போறோம் போயிட்டே தான் இருக்கோம். எப்போ போய் சேருவோம் தெரியல. அந்த வியூ எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம கூட அரஃபாதான் பாவம் உட்காந்து பேக்கை போட்டுக்கிட்டு போட்டுக்கிறதுனால பேசவும் முடியல. பாப்பா வேற இருக்கா. சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா போக முடியுதோ நாங்க போறோம். ப்ளீஸ் கண்டினியூவா பாருங்க. அதான் அங்கங்க நிப்பாட்டி போயிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப பாய் பாய் பாய். ஒரு தர்பூசணி கூட இல்ல. பலாப்பழம் கண்டுபிடிச்சிட்டா போறத பாருங்க. வேற கேட்க மாட்டாளே, பைத்தியம் முடிச்சிருச்சே. அரஃபா வேண்டாம். வாட்டரை பார்த்து பயப்படுறா. ஃபால்ஸ் வரவ. சரி விடு அரஃபா, விடு வேணாம். அரஃபா பாரு. இந்த பக்கம் சரியான ஒரு வாட்டர் ஃபால். என்ன சுத்த நல்ல தண்ணி, சுத்தமான நல்ல மூலிகை. ஸோ யாராவது வந்தீங்கன்னா மறையூர் இந்த சைடு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இருக்கு, மினிமலா இருக்கு, வாட்டர் கம்மியா வருது. ஸோ யாராவது வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எடுத்துக்கலாம். குளிக்கலாம் முடியாது, கொஞ்சம் அந்த பக்கம் வழுக்கிறனால குளிக்கலாம் முடியாது. மேபி வந்தீங்கன்னா இந்த பாட்டி கடை இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் படி இருக்கு, ஏறி மேலே போகலாம். பூ பிடிங்கிட்ட என்ன பாட்டி? டீ நாங்கள் இப்போதான் குடிச்சிட்டு வரும்போது சாப்பிட்றோம். ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். இதான் பாட்டி கடை. இந்த பக்கம் இந்த கரெக்டாக இந்த இடம் தான். வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கங்க. பக்கத்தில் வாட்டர் ஃபால் இருக்கு. ஓ மேல இருந்து இன்னும் வருது போலாட்டு இருக்கு. வந்தா அங்க இருக்கு. அனுப்புறோம். ஒண்ணு கிடைச்சிருச்சு டாக். இது அதோட வண்டி. இனிமே இப்போதான் டீ எஸ்டேட்டுக்குள்ளே நுழையிறோம். நாங்களும் முக்கி போன பாடா தெரியல. முன்னாடி பேக்கு பின்னாடி பேக்குலாம் வலிக்குது. ஏன் பேக்கு கீழே தண்ணி லைட்டா ஓடுது சின்ன சின்னதா. அந்த சூப்பரா இருக்கு தெரியுமா? செம்மையா இருக்கு. இந்த சைடுல இருந்து காட்டுறேன். எல்லாம் டீ எஸ்டேட். இது ஃபுல்லுமே சொந்தா தெரியுதா? இந்த சைடு இருந்து நல்லா இருக்குல்ல. இன்னும் ஹாஃப் கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆமா என்னன்னு தெரியல. போகணும். நாங்கள் வரும்போதே எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா இப்போ டேரெக்டாக ரெசார்ட் போகணும். மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம் தோணுது. பார்க்கலாம். நிறைய இடத்துல நின்று போறனால டைம் ஆகுது. லாரிலாம் வருது, பார்த்தாலே பயமா இருக்கு. சரி நான் போலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான் இங்கே நிற்கிறதுலாம். நம்ம சேஃபாக நின்றுக்கிட்டு இது பண்ணணும். ஹெல்மெட் போட்டுட்டு போலாம். கைஸ் வந்தாச்சு. எங்களால் முடியல, மயக்கமா இருக்கு. ஜீப் வந்துருச்சு. கீழே ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்கிறனால ஜீப்புக்கு அவங்க கால் பண்ணால் ஜீப்பு கொண்டு வருவாங்களாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு சறுக்கிருச்சு. நான் போயிட்டு பேசுகிறேன், உடம்புலாம் வலிக்குது. ஜீப் சவாரி. ஆனால் ஜீப்பில் போகிறது ஒரு நல்லா இருக்கு. உடம்பு வழியே வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிற சாப்பிட்டு மூஞ்ச பார்த்தீங்களா? சரி கிரமத்தில் நல்லா இருக்கு சவாரி. இந்த பிள்ளைக்கு மயக்கமே வந்துருச்சு. பிறந்தநாள் கைஸ் ஃபைனலி ரெசார்ட் வந்துட்டோம். இதுதான் ரெசார்ட். தனி vlogல வரும் ரெசார்ட்டோட. இன்னும் உள்ள போகலாம். நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை எண்டு பண்ணுறேன். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நான் அப்புறமா இன்னும் முடியல. வாங்க போகலாம். உள்ள ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றேன். ஓகே.